Let us turn our Bible into the book of Psalm, chapter 9, verse 10. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 10வது வசனம். And those who know your name will put their trust in you. For you, O Lord, have not forsaken those who seek you. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். Those who trust God won't be forsaken. That had that assurance in his life. தாவீதுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அந்த நிச்சயம் இருந்தது. Oh, how many it's a long time of problems it was there in his life. அவனுடைய வாழ்க்கையில நீண்ட காலமாக பிரச்சனைகளாகவே இருந்தது. But still he had the assurance that ஆனாலும் அவனுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. whether it is wilderness, அது வனாந்தரமாக இருந்தாலும் சரி, whether all the people becoming the enemy in my life, எல்லாரும் என்னுடைய வாழ்க்கையில் எதிரிகளாக இருந்தாலும் சரி, I have something to say. எனக்கு சொல்வதற்கு ஏதாகிலும் ஒன்று உண்டு. Every day I am seeking the Lord. ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரை தேடுகிறேன். Every day I am trusting him. ஒவ்வொரு நாளும் நான் அவரை நம்புகிறேன். So I have trust on my Lord. எனவே என் ஆண்டவர் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால, அந்த நம்பிக்கை இருப்பதனால, ஹalleluya, ஹalleluya, அந்த நம்பிக்கைக்கு ஒரு வல்லமை உண்டு. அந்த நம்பிக்கைக்கு ஒரு வல்லமை உண்டு. இந்த கால வேளையில சொல்ல வேண்டும், அந்த நம்பிக்கைக்கு ஒரு வல்லமை உண்டு. இந்த கால நேரத்திலே நாம் சொல்ல வேண்டும், அந்த நம்பிக்கைக்கு ஒரு வல்லமை உண்டு. I am trusting in my Lord. நான் என் ஆண்டவரை நம்புகிறேன். I trusting my Jesus. நான் என் இயேசுவை நம்புகிறேன். அந்த நம்பிக்கைக்கு ஒரு பலம் உண்டு. அந்த நம்பிக்கைக்கு ஒரு பலன் உண்டு. Hallelujah. Hallelujah. Then I won't be forsaken. நான் கைவிடப்படுவதில்லை. Hallelujah. Hallelujah. We won't be forsaken. நாம் கைவிடப்படுவதில்லை. Why we won't be forsaken? ஏன் நாம் கைவிடப்படுவதில்லை? Why எது? எதனால? Hallelujah. Hallelujah. Because we have to say that we are his children. ஏனென்றால் நாம் சொல்ல வேண்டும், நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதனால். Hallelujah. Hallelujah. We are the children of a living Lord. நாம் ஜீவனுள்ள தேவனின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், அந்த சுதந்திரம், அந்த சுதந்திரம், அந்த சர்டிபிகேட், அந்த ஒரு சான்று, அது போதும். அது போதும். Hallelujah. Hallelujah. That's enough in our life. நம்முடைய வாழ்க்கையில அது மாத்திரம் போதும். That is enough in our life. நம்முடைய வாழ்க்கையில அது போதும். I am carrying that certificate each and every day. ஒவ்வொரு நாளும் அந்த சான்றை நான் சுமந்து கொண்டே இருக்கிறேன். Whenever you are going to the job interview, நீங்க ஒருவேளை ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்காக செல்லும் பொழுது, you are carrying different types of certificates. நீங்க நிறைய விதமான சர்டிபிகேட்டை கொண்டு போவீங்க. But ஆனா I am a child of God. நான் ஒரு தேவ பிள்ளை. I am carrying one certificate. எனக்கு ஒரே ஒரு சர்டிபிகேட் மாத்திரம் இருக்கிறது. That is, I am the son of my Jesus. நான் என் இயேசுவினுடைய பிள்ளை என்கிற அந்த ஒரு சர்டிபிகேட் மாத்திரம் என்கிட்ட இருக்கிறது. எனக்கு ஒரு பிதா உண்டு. எனக்கு ஒரு பிதா உண்டு. Hallelujah. Hallelujah. As long as he lives, அவர் ஜீவிக்கும் வரை I am also living. நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. As long as he lives, I also living. அவர் ஜீவிக்கும் வரை நானும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. This is my boldness. அதுதான் என்னுடைய தைரியம். What is the special? What makes me so much special? என்னை எது விசேஷித்தம் உள்ளவனாய் மாற்றுகிறது? I am the child of God. That's true. நான் ஒரு தேவ பிள்ளை, அது உண்மைதான். But what makes me so special? ஆனா எது என்ன ரொம்ப விசேஷித்தவனாய் மாற்றுகிறது? What makes you so special? எது உங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றுகிறது? Genesis 1:27. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். God created man in his own image. கர்த்தர் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின் படியையும் மனுஷனை சிருஷ்டித்தார். In the image of God he created him. தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். Hallelujah. Hallelujah. God created man in his own image. அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். I have the image of God. எனக்கு தேவனுடைய சாயல் இருக்கிறது. You have the image of God. உங்களுக்கும் தேவனுடைய சாயல் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So that makes me so special. அது என்ன ரொம்ப விசேஷித்தவனாய் மாற்றுகிறது. பிசாசை பார்த்து சொல்ல முடியுமா? பிசாசை பார்த்து சொல்ல முடியுமா? உங்களோட பிரச்சனைகளை பார்த்து சொல்ல முடியுமா? உங்க பிரச்சனைகளை பார்த்து சொல்ல முடியுமா? வியாதியை பார்த்து சொல்ல முடியுமா? வியாதியை பார்த்து சொல்ல முடியுமா? உங்க வாழ்க்கையில கஷ்டங்களை பார்த்து சொல்ல முடியுமா? உங்க வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை பார்த்து சொல்ல முடியுமா? ஏ பிசாசே, you cannot touch my life. நீ வாழ்வை தொட முடியாது. Because I am carrying the image of the Lord. ஏனென்றால் நான் தேவனுடைய சாயலை சுமந்து கொண்டிருக்கிறேன். I am carrying his image. நான் அவருடைய சாயலை வைத்திருக்கிறேன். He created me with
his own அவருடைய image. சாயலின் படியே என்னை சிருஷ்டித்தார். He created me with his own likeness. அவருடைய ரூபத்தின் படியே என்னை சிருஷ்டித்திருக்கிறார். I am a special person. நான் ஒரு விசேஷித்தவன். Hallelujah. You inform to Satan. நீங்கள் அதை பிசாசுக்கு தெரியப்படுத்துங்கள். வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போது, வாழ்க்கையில நெருக்கடி வரும்பொழுது, பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் பெருகி வரும்போது, ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் பெருகி வரும்பொழுது, ஹalleluya ஹalleluya சொல்லு, வாய் திறந்து சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லணும். எனக்கு ஒரு சாயல் இருக்குது. எனக்கு ஒரு சாயல் இருக்கிறது. அது ஆண்டவருடைய. அது ஆண்டவருடையது. எனக்கு லைஃப் கொடுத்த என்னுடைய ஆண்டவருடைய. எனக்கு வாழ்வை கொடுத்த என் ஆண்டவருடையது. My image is my God's image. என்னுடைய சாயல் அது தேவ சாயல். My life is my God's life. என்னுடைய வாழ்க்கை அது தேவனுடைய வாழ்க்கை. Everything that carrying, that is God's. நான் பெற்றுக்கொண்டு சுமந்து கொண்ட எல்லாமே அது கர்த்தருடையது. அவனே என்னை சிருஷ்டித்தது. அவரே என்னை சிருஷ்டித்தார். Hallelujah. 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 He made me. அவர் என்னை சிருஷ்டித்தார். He made me with his own likeness and his own image. அவருடைய சாயலின் படியையும் ரூபத்தின் படியையும் என்னை சிருஷ்டித்தார். That make me so special. அதுதான் என்னை ரொம்ப விசேஷித்தவனாய் மாற்றுகிறது. You have to say. நீங்க அதை சொல்லணும். You have to say that you are so special. நீங்க விசேஷித்தவர்கள் என்று நீங்க சொல்லணும். Hallelujah. Hallelujah. Each and every day when sorrows come to your life. ஒவ்வொரு நாளும் துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது, Hallelujah. Hallelujah. அதை பார்த்து சொல்ல வேண்டும். அதை பார்த்து சொல்லணும். எதுக்கு பயப்படுற? எதுக்கு பயப்படுகிற? எதுக்கு பயப்படுற? எதுக்கு பயப்படுகிற? எனக்கு ஒரு இமேஜ் இருக்குது. எனக்கு ஒரு ரூபம் இருக்கிறது. Hallelujah. எனக்கு ஒரு சாயல் இருக்குது. எனக்கு ஒரு சாயல் இருக்கிறது. அது என்னோட கன்வர்ட் ஆயி போயாச்சு. அது என்னோட அப்படியே மாறி போயாச்சு. அது ஆண்டவருடைய சாயல். அது ஆண்டவருடைய சாயல். அந்த ஆண்டவருடைய சாயல் என்னோட கூட இருக்கிறதுனால, ஆண்டவருடைய சாயல் என்னோடு கூட இருக்கிறதுனால எனக்கு பயம் இல்லையே. எனக்கு பயம் இல்லையே. I won't fear. நான் பயப்பட மாட்டேன். I won't forsake her. நான் கைவிடப்பட மாட்டேன். I won't forsake her. நான் கைவிடப்பட மாட்டேன். In every needs, எல்லா தேவைகளிலும் he is holding my life. அவர் என் வாழ்க்கையை பிடித்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. He is holding my life. அவர் என் வாழ்வை பிடித்துக் கொண்டிருக்கிறார். നമുക്ക് தெரியும் സംഗീതം 8 അതിനൂടെ 5 മുതൽ 8 Psalm 8 chapter 8 verse 5 to 8 when we read. சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 5 முதல் 8ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கையில், God created man, that's true. கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்தார், அது உண்மைதான். What is man? This says here that in the verse 5 onwards that you have made him a little lower than God and you crowned him with glory and majesty. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். Hallelujah. Hallelujah. ஆண்டவர் நம்மை படுத்த போது தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினார். சிறியவனாக. Hallelujah. So we have some special there. நமக்கு அங்க ஏதோ ஒரு விசேஷித்த தன்மை அது இருக்கு. மட்டுமல்ல, மகிமை கனம். He says that he gives us what? He gives us glory and majesty. அவர் மகிமையும் கனத்தையும் அருளுகிறார். It is his crown, like crown in our life. அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு கிரீடத்தை போல இருக்கிறது. Hallelujah. Hallelujah. You have made little lower. நீர் சற்று சிறியவனாக்கினீர் ஆண்டவரே. Not only that. அது மாத்திரம் இல்ல. Next verses are so important. அடுத்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். You make him to rule over the works of your hands. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை You put தந்து all things under his feet. சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். All sheep, oxen, beasts and birds and everything. ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், Fish, everything. ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும். We can see an authority over all the things here. எல்லா காரியங்கள் மீதும் ஒரு அதிகாரத்தை நாம் அங்க பார்க்க முடியும். God handed over everything for the human being. மனித குலத்திற்காக கர்த்தர் எல்லாவற்றையுமே அவர் கொடுத்தார். அப்ப மனிதனுடைய கரங்களில் என்ன கொடுத்திருக்கிறது? மனிதனுடைய கரத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதிகாரம். அதிகாரம். So here we can see that அதிகாரம், that is the authority is over physical realm. இந்த அதிகாரம் இந்த பூமியில் இருக்கிற காரியங்கள் மேல் உள்ள எல்லாவற்றின் மீது. ERPL சாம்ராஜ்யம், இந்த பூமியின் சாம்ராஜ்யத்துல. Hallelujah. Hallelujah. Physical realm, whatever we seeing everywhere, நாம் கண்களால் பார்க்கிற அனைத்தின் மேலும் there is an authority. ஒரு அதிகாரம். எதுக்கு மேலே? மிருகங்களோட மேல், பறவைகளோட மேல், மீன் அதுக்கு மேல்,
அப்புறம் எல்லாம் என்ன நான் பார்க்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே he gave an authority. எல்லாவற்றிற்கும் மேல ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பட் നമ്മുടെ வாழ்க்கையில் ஒரு தப்பு வந்தே இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு தப்பு வருகிறது. We are sometimes used to bow, used to worship these items. இந்த காரியங்களை நம்ம சில நேரங்கள் வணங்க ஆரம்பித்திருக்கிறோம். That's a problem with God also. அதுதான் ஆண்டவர்கிட்டயே ஒரு விஷயமா இருக்குது. God doesn't like we to worship or bow down before this physical realm. இந்த பூமி ரீதியான காரியங்களை அந்த சிருஷ்டிப்புகள் படைப்புகளை வணங்குகிறது கர்த்தருக்கு பிடிக்காது. We are not allowed to bow before any kinds of animals, any kinds of trees, any kinds of natural whatever we are seeing. நாம் பார்க்கிற எதுவாக இருந்தாலும் சரி, மரங்களாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, அதை வழிபடவோ அல்லது வணங்கவோ ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கவில்லை. We are not allowed to bow before a photo frame, or we are not allowed to bow before cross. ஒரு போட்டோ ஃப்ரேமுக்கு முன்பாக வணங்கவோ அல்லது ஒரு சிலுவைக்கு முன்பாக வணங்கவோ நாம் அனுமதிக்கப்படவில்லை. We are not allowed. நாம் அனுமதிக்கப்படவில்லை. Bow means we are worshipping. நாம் வணங்கும் பொழுது நாம் ஆராதிக்கிறோம். It's not allowed for children of God to worship or bow down any kinds of cross, any kinds of photos, any kinds of altar. எந்த விதமான அது சிலுவையாக இருந்தாலும் சரி, ஒரு போட்டோவாக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகள் அதை வணங்கி ஆராதிக்க அவர்களுக்கு ஒருபோதும் அனுமதிக்கப்படவில்லை. Because God gave authority to the human being to all these things. ஏனென்றால் ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு இவை எல்லாவற்றின் மீதும் அதிகாரமாக இருக்க அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். Hallelujah. Hallelujah. அப்ப நமக்கு அதிகாரம் இருக்குது. நமக்கு அதிகாரம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. நாம் இருக்கிற இடங்களில் ஒரு அதிகாரம் உண்டு. நாம் இருக்கிற இடங்களில் நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. நாம் பார்க்கிற வீடு, நாம் பார்க்கிற வீடு, Hallelujah, the land, அந்த நிலம், vehicle, வாகனம், job, வேலை, whatever we are seeing, என்னெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ everywhere we have some authority. எல்லா விஷயத்திலுமே ஒரு அதிகாரம் நமக்கு God இருக்கு. gave authority to his own children. அவருடைய சொந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வேலையில் பிரச்சனை வந்துச்சா உங்களுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. வேலையில் பிரச்சனை வந்தா உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. உங்களுக்கு வீடு இல்லனா அதிகாரம் உண்டு. உங்களுக்கு வீடு இல்லனா ஒரு அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. Hallelujah. 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 If you don't have vehicle, you have authority. உங்களுக்கு ஒரு வாகனம் இல்லனா உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. If you don't have land, you have authority. நீங்க உங்களுக்கு நிலம் இல்லனா உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. You have authority. If you don't have job, உங்களுக்கு வேலை இல்லனா, you have problem in your business, you have some authority. உங்க தொழில்ல உங்களுக்கு பிரச்சனைனா உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. Where is that authority? அந்த அதிகாரம் எங்க? அந்த authority, அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் இந்த நாளுகளில். இந்த நாட்களில் அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அது நம் கண்ணால் பார்க்கிற அதிகாரங்கள். அது நாம் கண்ணால் பார்க்கிற அதிகாரங்கள். ஒன்றும் இல்லன்னால அவ்வளவு பஞ்சமா இருந்துச்சால அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம். ஒன்றும் இல்லன்னாலும் அங்க பஞ்சமே இருந்தாலும் அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தலாம். Hallelujah. Hallelujah. இந்த நாளுகளில் நாம் மறந்து கூடாது இருக்கணும். We don't forget that we have given this authority in our life. நம்முடைய வாழ்க்கையில இந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது என்பதை நாம் மறக்க கூடாது. இது அப்புறம் இது பழைய ஏற்பாட்டு மூலமாக ஆண்டவர் கொடுக்கிறது. இதை பழைய ஏற்பாட்டு மூலமாய் ஆண்டவர் கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டில் when we come to the New Testament, ஆனால் புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுது God giving the authority in the next realm. ஆண்டவர் இந்த அதிகாரத்தை அடுத்த பரிமாணத்திற்கு கொண்டு செல்கிறார். When we read the Gospel of Mark chapter 16 verse 17 to 18, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, so it says this way. அது இப்படியாக சொல்லுகிறது. These signs will accompany those who have believed. In my name they will cast out demons, they will speak with new tongues, they will pick up serpents, and if they drink any deadly poison, it will not hurt them. They will lay hands on the sick and they will recover. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். ஆமென். இது ஆன்மீக சாம்ராஜ்யம். இதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் realm. இது ஆவிக்குரிய ஒரு மண்டலம்.
Hallelujah. ஹalleluya. Spiritual realm. ஆவிக்குரிய மண்டலம். So we saw the physical realm. நாம் இந்த பூமியின் மண்டலத்தை நாம் பார்த்தோம். We saw the authority in the physical realm. இந்த பூமியின் மண்டலத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்களை நாம் பார்த்தோம். Now it's a spiritual realm. இப்பொழுதோ ஆவிக்குரிய மண்டலம். Here Jesus promised that இங்கே இயேசு வாக்கு கொடுக்கிறார். I am giving an authority. ஒரு அதிகாரத்தை நான் உங்களுக்கு I am கொடுக்கிறேன். transferring an authority. அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு அப்படியே பகிர்ந்துகிறேன். Hallelujah. Hallelujah. Those who are believing, யார் விசுவாசிக்கிறார்களோ all these signs will accompany. இந்த அடையாளங்கள் எல்லாமே சம்பவிக்கும். In my name. என்னுடைய நாமத்தினால. In my name. என்னுடைய நாமத்தினால. In my name they will cast out demons. என்னுடைய நாமத்தினால அவங்க பிசாசுகளை துரத்துவார்கள். In my name. என்னுடைய நாமத்தினால. They will speak new tongues. அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். They will speak new tongues. அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். அவர் சர்ப்பங்களை எடுப்பார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கேத யாதொன்று குடித்தாலும் அது அவர்களுக்கு சேதப்படுத்தாது. சாவுக்கேதமான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதிகளுடைய மேல் ஒரு அதிகாரம். வியாதியின் மேல் ஒரு அதிகாரம். The authority over the sickness. வியாதியின் மேல் ஒரு அதிகாரம். And authority over all kinds of demonic spirits. எல்லா அசுத்த ஆவிகள் மேல் ஒரு அதிகாரம். Authority over the death. மரணத்தின் மீது ஒரு அதிகாரம். Hallelujah. Hallelujah. And God just transferring this authority in the spiritual realm. ஆண்டவர் தம்முடைய அதிகாரத்தை இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் அப்படியே நமக்கு பகிர்ந்தளிக்கிறார். இந்த 14 வசனத்தில் வரும்போது 16 வசனத்தில் இயேசு கர்த்தர் he was scolding the disciples unbeliever. அவர் சீஷர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து அவர்களை கடிந்து கொண்டிருந்தார். Because these disciples were Jesus for almost 3.5 years. ஏனா இந்த சீஷர்கள் கிட்டத்தட்ட 3 வருஷம் வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தாங்க. இயேசு கர்த்தரோடு கூட அங்கே இங்கே ஊரில் எல்லாம் போயிட்டு நிறைய அற்புதங்கள் அவர்கள் பார்த்தே இருந்தது. சாப்பிடுவதற்கு ஒரு குறைவே இல்லை. நிறைய வசனங்கள் போதனைகள் அவங்க கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டே இருந்தது. என்றிருந்தாலும் அந்த கடைசி வேளையில் வரும்போது இயேசு கர்த்தர் அவங்களை பார்த்துட்டு சொல்லுகிற வார்த்தையா அந்த 14 வசனத்தில் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இவ்வளவு நாளுகள் என்னோடு கூட இருந்துட்டும் கண்ணால் என்னை பார்த்துட்டும் உங்களுடைய அந்த விசுவாசம் எங்கே போயிட்டா என்று இயேசு கர்த்தர் கேட்கிறேன். நாமும் விசுவாசத்தோட அவங்களோட சமூகத்தில் வரும்போது சில வேளையில இதே அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலும் வரலாம். The same situation may come in our life also. அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து வரலாம். We will just lose our faith in certain situations. சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளிலே நாம் நம்முடைய விசுவாசத்தை இழக்க நேரிடும். So Jesus was scolding their unbelief. எனவே அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து அவர் கடிந்து கொண்டார். This is the time to use your faith. இந்த வேலைதான் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்துகிறதான வேலை. அந்த விசுவாசத்தை பயன்படுத்தണ്ട டைம் வந்தாச்சு. அந்த விசுவாசத்தை பயன்படுத்த உன் வாழ்க்கையில நேரம் வந்தாச்சு. இது சோர்வோட இருக்கிற வேலை இல்லை. இது சோர்வோடு இருக்கிற வேலை இல்லை. This is not the time to you be in stress and depression. நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறதான வேலை இது அல்ல. It is the time that you have to awake. இது நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய வேலை. இது விடுதலின் காலம். இது விடுதலையின் காலம். இது உணர்வின் காலம். இது உணர்வின் காலம். இது எழுப்புதலின் காலம். இது எழுப்புதலின் காலம். இந்த வேளையில இப்போது நான் தூக்கமாய் இருந்துச்சால் இந்த வேளையிலே நீங்கள் தூக்கமாய் இருப்பீர்களானால் where is our faith, where we are practicing our faith, நாம் எப்படி நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்துகிறோம்? we have to break the hardness of our hearts. நம்முடைய இதயத்தினுடைய கடினங்களை நாம் உடைக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. இதய கடினங்களை உடைக்கும் போது இதயத்தின் கடினங்களை உடைக்கும் பொழுது அங்கே ஒரு விடுதல் உண்டு. அங்கே ஒரு விடுதலை உண்டு. அங்கே ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் அங்கே அது விடுதலாக நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம் விடுதலையாக நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். He was promised an authority over the spiritual realm. அந்த ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Luke
chapter 10 verse 17 when come there, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்துக்கு கடந்து வரும் பொழுது Jesus sent 70 people to do the ministry all over the villages. எல்லா கிராமங்களிலும் சுற்றுப்புறங்களிலும் 70 பேரை ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் அனுப்பி இருந்தார். Jesus said to them that you go to the villages with your faith and holding my name. நீங்க என்னுடைய நாமத்தை வைத்துக்கொண்டும் விசுவாசத்தோடும் கடந்து செல்லுங்கள் என்று அவர்களிடம் சொன்னார். So இந்த 70 பேர் ஒவ்வொரு ஊர்களில் போயிட்டு அவங்கள் கர்த்தர் நாமத்தில் இயேசு நாமத்தில் அவங்கள் நிறைய ஊழியம் பண்ணினார். இந்த 70 பேரும் இயேசுவினுடைய நாமத்தில் அநேக ஊழியங்களை அவர்கள் செய்தார்கள். அப்புறம் செய்து முடிச்சிட்டு அவர் திரும்பி வரும்போது செய்து முடித்து திரும்பி வரும்பொழுது we can see the expression of on their faces. அதனுடைய அவங்களுடைய அந்த முக பாவனையிலே தெரியுது. The 70 returned with joy. அவங்க 70 பேரும் சந்தோஷத்தோட அவங்க கடந்து வந்தாங்க. Hallelujah. Hallelujah. They returned with joy. சந்தோஷத்தோட கடந்து வந்தாங்க. They didn't come with sorrows. அவங்க சோகமா வரல. அவங்களோட முகம் அப்படியே சந்தோஷமா இருந்தது. அவங்க முகம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. They were so much excited and said to the Lord that அவங்க ரொம்ப சந்தோஷமா ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க, Jesus, இயேசுவே, Lord, even the demons are subject to us in your name. உங்களுடைய நாமத்தினாலே எல்லா அசுத்த ஆவிகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். எல்லா பிரச்சனைகளும் எங்களுக்கு கீழ்ப்படுவதார்கள். எல்லா பிரச்சனைகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, இதுவரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது. இதுவரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. எவ்வளவு பொல்லாப்பு வாழ்க்கையில் அப்படியே வந்தே இருந்தது. எவ்வளவு பொல்லாப்பு வாழ்க்கையில வந்து கொண்டிருந்தது. இந்த பேய் பிசாசு எல்லாமே, பேய் பிசாசு எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு it was saying that it is for us. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு கீழ்ப்படுகிறது, எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. ஹalleluya. ஹalleluya. அது நாம் சொல்ல வேண்டும். அதை நாம் சொல்ல வேண்டும். இந்த காலவேளை கரங்கள நம்மோட ஹalleluya, just hold our hands and we have to say that. இந்த காலை நேரத்தில் நம்ம கரங்களை வைத்து நாம் சொல்ல வேண்டும். எங்களுக்கு, எங்களுக்கு, எனக்கு, எனக்கு, எனக்கு கீழ்ப்படுகிறது. எனக்கு கீழ்ப்படுகிறது. All the problems, எல்லா பிரச்சனைகளும், all the unbelief, எல்லா அவிசுவாசங்களும், all kinds of problems, எல்லா விதமான பிரச்சனைகளும், sickness, பலவீனங்களும், hallelujah, hallelujah, just subject to me, எனக்கு கீழ்ப்படுகிறது. எனக்கு, 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 எனக்கு அந்த அதிகாரம், அந்த அதிகாரம், அந்த அதிகாரம் இந்த கால வேளையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கால வேளையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அதிகாரம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். In Jesus name, இயேசுவின் நாமத்தில், in Jesus name there is a deliverance. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாம் கூடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாம் கூடும். கூடாததாய் ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை. He is a living Lord. அவர் ஒரு ஜீவனுள்ள தேவன். He is with us. அவர் நம்மோடு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He just holding our life. அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் பிடித்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியும் இஸ்ராயேலை குறித்து. நமக்கு இஸ்ரவேலை குறித்து தெரியும். இஸ்ராயேல் யாரு? நான் கேள்வி கேட்கிறேன் உங்கள்கிட்ட. Who is Israel for God? ஆண்டவருக்கு இஸ்ரவேல் யார்? சொந்த ஜனம். வேற என்னாவது பதில் இருக்கீங்களா? Is there any another answer? ஏதாவது வேற பதில் இருக்கா? Who is Israel for God? இஸ்ரவேல் ஆண்டவருக்கு என்ன? God called Moses. ஆண்டவர் மோசேவை அழைத்தார். And he was speaking to Moses about Pharaoh. பார்வோனை குறித்து மோசேயிடம் பேசிக் கொண்டிருந்தார். God asked Moses to speak to Pharaoh this way. இப்படியாக பார்வோன் இடத்துல பேச வேண்டும் என்று ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னார். Thus says the Lord, தேவன் இப்படியாக சொல்லுகிறார், Israel is my son, இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், my firstborn, என்னுடைய முதற் குமாரன். Hallelujah. Hallelujah. Israel என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன். Is my firstborn. அவன் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன். It was
God saying about Israel. அவர் இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறார். Israel என்னுடைய மகன், என்னுடைய குமாரன், என்னுடைய குமாரன். Not only that, சேஷ்ட புத்திரன், first born. அது மாத்திரமல்ல, சேஷ்ட புத்திரன். நீ பரவோனுக்கு அங்க கிட்ட போயிட்டு என்ன சொல்ல வேண்டும்? நீ பார்வோன் கிட்ட போய் என்ன சொல்லணும்? Let my son go that he may serve me. என்னை ஆராதிக்கும்படியாக, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளை இடுகிறேன். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளை இடுகிறேன். You can see Exodus 4:22, யாத்ராகமம் 4:22. என்னை ஆராதனை செய்யும்படியாக என்னுடைய மகனை என்ன பண்ண வேண்டும்? அனுப்பிவிடு என்று நான் கட்டளை இடுகிறேன். Hallelujah. 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 Israel is my firstborn. இஸ்ரவேலின் சேஷ்ட புத்திரன். God is saying this way. ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார். பரவோன் கிட்ட சொல்ல, நீங்க அத take it seriously. பரவோன் கிட்ட சொல்ல, tell to Pharaoh that you have to send my firstborn to worship me. நீ பார்வோன் கிட்ட சொல்லு, நீ என்னுடைய சேஷ்ட புத்திரனை என்னை ஆராதிக்கும்படியாக அனுப்பிவிடு. Take that in your life. அதை உன் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு. That is a commandment. அதுதான் அந்த கட்டளை. அது ஒரு கட்டளையா? அது ஒரு கட்டளை. Hallelujah. Hallelujah. அந்த கட்டளை நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்குது. அந்த கட்டளை நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்குது. நீர் என்னுடைய மகன். நீ என்னுடைய மகன். You are also my son. நீ என்னுடைய மகன். Hey Satan, சாத்தானே, deliver my son. என்னுடைய மகனை விடு. Hey problems, ஏ பிரச்சனையே, deliver my son. என்னுடைய மகனை விடு. He wants to worship me. அவன் என்னை ஆராதிக்க வேண்டும். He wants to serve me. அவன் என்னை தொழுது கொள்ள வேண்டும். He wants to worship me. அவன் என்னை ஆராதிக்க வேண்டும். He wants to love me. அவன் என்னை நேசிக்க வேண்டும். But Satan just holding my children. ஆனால் பிசாசு என் பிள்ளைகளை பிடித்து வைத்திருக்கிறான். Satan making so much net in my children's life. என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பிசாசு வலை வீசி கொண்டிருக்கிறான். I am commanding. நான் இப்படியாக கட்டளை இடுகிறேன். I am giving commandment. நான் கட்டளை இடுகிறேன். நான் கட்டளை இடுகிறேன். நான் கட்டளை இடுகிறேன். பிசாசே, என்னுடைய மகன் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை. என்னுடைய மகன் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை. He is my son. அவன் என்னுடைய மகன். You are my son. நீ என்னுடைய மகன். Hallelujah. Hallelujah. You don't have authority over my children. நீ என்னுடைய பிள்ளைகள் மீது எந்த அதிகாரமும் He கிடையாது. wants to worship me freely. அவன் என்னை விடுதலையாய் ஆராதிக்க வேண்டும். Egyptian bondage needs to be broken. எகிப்தினுடைய நுகங்கள் முறிக்கப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. அந்த நுகம் இருக்கிறதுனால் என் பிள்ளை என்னை ஆராதிக்க முடியாது. அந்த நுகம் இருக்கிறதுனால என் பிள்ளைகள் ஆராதிக்க முடியவில்லை. கடந்து போன நாளுகள் இந்த நாள் என்னோட சில பிள்ளைகள் நுகத்தோட இருக்குது. கடந்த நாட்களில் என் பிள்ளைகள் துக்கத்தோட இருக்கிறார்கள். அந்த நுகம் அறுக்கப்பட வேண்டும். அந்த நுகம் அறுக்கப்பட வேண்டும். சபைக்கு வர முடியாது. சபைக்கு வர முடியல. ஜெபத்துக்கு வர முடியாது. ஜெபத்துக்கு வர முடியல. உன் ஆராதனை பண்ண முடியாது. ஆராதனை செய்ய முடியாது. என்னோட பிள்ளைகள் ஒரு நுகத்துக்குள்ளே இருக்குது. என்னுடைய பிள்ளைகள் ஒரு நுகத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அந்த எகிப்தின் நுகம் எனக்கு என்னோட பிள்ளைகளுக்கு நீ வேண்டாம். அந்த எகிப்தினுடைய நுகம் என் பிள்ளைகளுக்கு இந்த காலவேளை கர்த்தர் கரங்களில் ஒப்பு கொடுக்க. கால நேரத்திலே கர்த்தருடைய கர்த்தர் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. இந்த கால நேரத்திலே கர்த்தர் கரங்களில் என்னோட பிள்ளைகள வாழ்கிற நுகங்கள் அறுக்கப்படட்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற நுகங்கள் அறுக்கப்படட்டும். The yoke should be broken. நுகங்கள் அறுக்கப்படட்டும். All kinds of problems to be broken. எல்லா விதமான பிரச்சனைகளும் முறிக்கப்படுவதாக. Hallelujah. Hallelujah. இந்த கால வேளையில் நான் உங்களுக்கு பேசுகிறேன். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நான் பேசுகிறேன். உங்களை நடத்துன தேவன், உங்களை நடத்துகிற தேவன், உங்களோட கூட இருக்கிற தேவன், உங்களோட கூட இருக்கிற தேவன், ஒரு பிரச்சனைகள் மத்திய உங்களோட கூட இருக்கிற தேவன், பிரச்சனைகள் மத்தியிலும் உங்களோடு இருக்கிற தேவன், உங்க ஆத்மாவை திருப்திப்படுத்துற தேவன், ஆத்துமாவை திருப்தி செய்கிற தேவன். அந்த தேவனை துதி பண்ணு. அந்த தேவனை துதி. கரங்களை தட்டி துதி பண்ணு. கரங்களை தட்டி இந்த காலவேளையில் ஆராதனை பண்ணுவோம். உங்களை நடத்துகிற அந்த தேவனுக்காக ஆராதனை பண்ணுவோம். எல்லா விதமான நுகங்கள் அறுக்கப்படட்டும். கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பெருகட்டும். கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பெருகும் போது ஹல்லேலூயா ஒரு விதமான ஆசீர்வாதங்கள் நாம் பெற்று கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் நடக்குதற்கு போவதற்கெல்லாம் நம் கர்த்தருடைய கரம் அந்த பிரசன்னம் நம்மோடு கூட இருந்திடும். ஹல்லேலூயா. Because we are his children. நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். We won't forsaken. நாம் கைவிடப்படுவதில்லை. நாம் ஆராதிப்போம். நாம் ஆராதிப்போம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீர
ரட்சிய தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி, நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவா, உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவா. கிருபை என்னும் மதிலை பணிவா, உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவா. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். Those who trust God won't be forsaken. ஆண்டவரை நம்புகிறவர்கள் கைவிடப்படுவதில்லை. We won't be forsaken because we are his children. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதனால் நாம் கைவிடப்படுவதில்லை. அப்புறம் என்ன இருக்கு நமக்கு பார்க்கலாம். Next we see that God won't forsaken us because in Galatians chapter 4 verse 6 to 7. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் நீ இனி அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். So here we can see that Paul was saying to the church Galatia, கலாத்தியா சபைக்கு பவுல் சொல்லுகிறதாவது, God won't forsake us because he gave us his spirit. அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்திருப்பதனால் நம்மை கைவிட மாட்டார். Hallelujah. Hallelujah. God gave us the spirit of Jesus Christ. இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியை நமக்கு கொடுத்ததினால் அவர் நம்மை கைவிட மாட்டார். இயேசு கர்த்தருடைய ஆவி, இயேசு கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி அது என்னில் இருக்கிறதுனால, அது என்னுள் இருப்பதனால, the Holy Spirit is with me. பரிசுத்த ஆவி என்னோடு இருப்பதனால. So the word of God says that வேத வசனம் சொல்லுகிறது, his son, the spirit of his son he sets in our hearts. குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அருப்பினார். Hallelujah. Hallelujah. நீங்க ஜெபம் பண்ணும்போது அப்பா ஃபாதர் என்ன you are crying and praying. நீங்க ஜெபம் பண்ணும்போது அப்பா பிதாவே அப்படினு சொல்லி ஜெபம் பண்றீங்க. பரலோக பிதாவே, பரலோக பிதாவே, இயேசு கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து கர்த்தாவே, இயேசு கர்த்தரே, இயேசு கர்த்தரே. நீங்க அழுகையோட ஜெபம் பண்ணும்போது அழுகையோட ஜெபம் அது என்ன ஆவியா?
என்ன ஆவி? நீங்க சொல்லுங்க, அது கெட்டாவியா பரிசுத்த ஆவியா? கெட்ட ஆவியா இல்ல பரிசுத்த ஆவியா? യേശു കർത്താവിന്റെ നാമം എടുത്ത് നീങ്ക ജപം பண்ணும்போது, இயேசுவின் நாமத்தை கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் நீங்க அழுகையோட கர்த்தர் சன்னிதானத்தில் சந்நிதியில் உட்காரும்போது, நீங்க அழுகையோட கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது, அவங்களுடைய பிரசன்னத்தில் நாம் வரும்போது, பிரசன்னத்தில் when வரும்போது, we come to the presence of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தில் வரும்போது, hallelujah, we are worshiping, we are listening the word of God. நாம் அவரை ஆராதிக்கிறோம், வேத வார்த்தையை கேட்கிறோம். What kind of spirit that we have? என்ன விதமான ஆவி நமக்குள்ள இருக்கிறது? Much assurance you have to say that I have the spirit of Jesus Christ. நிச்சயத்தோட நீங்கள் சொல்ல வேண்டும், எனக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி இருக்கிறது. I have Holy Spirit in my heart. என் இருதயத்துக்குள் பரிசுத்த ஆவி இருக்கிறது என்று. Hallelujah. Hallelujah. I have the spirit of the Lord. எனக்கு ஆண்டவருடைய ஆவி இருக்கிறது. இந்த காலவேளையில் ஆவியில் பலப்பட வேண்டும். இந்த கால நேரத்தில் ஆவியில் பலப்பட வேண்டும். உங்கள் மேல் கர்த்தருடைய ஆவி இருக்குது. உங்கள் மேல் கர்த்தருடைய ஆவி இருக்கிறது. You have the spirit of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. You have spirit, Holy Spirit. பரிசுத்த ஆவி. So you won't be forsaken. அதனால நீங்க கைவிடப்படுவதில்லை. You won't be forsaken. நீங்கள் கைவிடப்படுவதில்லை. Because you have Holy Spirit in your life. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதனால். யோவான் 14, John chapter 14 verse 18, it says this way. யோவான் 14:18 இப்படியாய் சொல்லுகிறது. And here Jesus was saying, இங்கே இயேசு சொல்லுகிறார், I won't leave you as orphans. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். Hallelujah. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். No, I won't leave you orphans. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நீங்க அவங்க அநாதராய் திக்கற்றவர்களாய் நான் விட மாட்டேன். திக்கற்றவர்களாய் நான் விட மாட்டேன். I won't do that. நான் அதை செய்ய மாட்டேன். This is the assurance that Jesus is giving. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நிச்சயம். So நாம் சொல்ல வேண்டும். அதனால நாம் சொல்ல வேண்டும், நான் திக்கற்றவர்களே அல்ல, I am not an orphan. நான் திக்கற்றவர்களாய் விடப்படுவதில்லை. Hallelujah. I am not an orphan. நான் திக்கற்றவர்களாய் விடப்படுவதில்லை. நான் அநாதன் இல்லை. நான் அநாதை இல்லை. Oh, hallelujah. Hallelujah. I am not. நான் அநாதை இல்லை. It is the assurance that Jesus giving. அது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நிச்சயம். And Jesus was saying that after a little while the world will no longer see me, but you will see me, because I live, you will live also. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது. கொஞ்ச காலத்துல உலகம் என்னை காணாது. Hallelujah. Hallelujah. அப்புறம் என்னை காணும். அப்புறம் என்னை காணும். When I come back, நான் மீண்டுமாக the வரும்பொழுது whole world will see me. முழு உலகமும் என்னை பார்க்கும். ஏது மனிதரும், எல்லா மனுஷரும், everyone will see me, எல்லாரும் என்னை காண்பார்கள். because I am going to judge this world. ஏன்னா இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறேன். கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது. இந்த கொஞ்ச காலத்துல உலகம் என்னை காணாது. But is saying that நீங்களோ என்னை காண்பீர்கள். ஆனால் நீங்களோ என்னை காண்பீர்கள். You can see me. நீங்கள் என்னை காண்பீர்கள். Oh, hallelujah. Hallelujah. Because you have my spirit. ஏன்னா உங்களுக்குள் என்னுடைய ஆவி இருக்கிறது. Hallelujah. Hallelujah. You have faith. உங்களுக்குள் விசுவாசம் I இருக்கு. gave you my spirit. என்னுடைய ஆவி உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். என்னோட ஆவி உங்களுடைய இருதயங்களில் இருக்கிறது. என்னுடைய ஆவி உங்களுடைய இருதயங்களில் இருக்கிறதுனால ஏது நாளும், every day, ஒவ்வொரு நாளும், every moment, ஒவ்வொரு நொடியும் you see me. நீங்கள் என்னை காண்பீர்கள். You see me. நீங்கள் என்னை காண்பீர்கள். கஷ்டத்தையிலும், கஷ்ட நேரத்திலும், when you go lower, நீங்கள் மிகவும் தாழ்வான நேரத்துக்கு போகும்பொழுது, when you go higher, நீங்கள் உயரத்துக்கு போகும்பொழுதும், when in the deep of the issues, நீங்கள் பிரச்சனையுடைய ஆழத்துக்கு கடந்து போகும்பொழுது, like last Sunday, like Job, நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்ட போல, யாக்கோபு போல, யோபு போல, யோபு குறித்து சொல்லியது போல, யோபு குறித்து நாம் சொன்னது போல, அவங்களோட வாழ்க்கையிலே போல, அவருடைய வாழ்க்கையை போல, ஒவ்வொரு வியாதிகள் வரும்போது, ஒவ்வொரு வியாதிகள் வரும்பொழுது, ஒவ்வொரு ஆக்சிடென்ட்ஸ் வரும்போது, ஒவ்வொரு தற்செயலான காரியங்கள் வரும்போது, ஒவ்வொரு போராட்டங்கள் வரும்போது, ஒவ்வொரு போராட்டங்கள் வரும்போது, ஒவ்வொரு கண்ணீர் வரும்போது, ஒவ்வொரு கண்ணீர் வரும்பொழுது, நெருக்கடிகள், நெருக்கம் வரும்போது, நெருக்கம் வரும்பொழுது, ஓ ஹalleluya, ஹalleluya, அதுக்கும் மத்தியே இயேசு கர்த்தருடைய அன்பு வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு வெளிப்படும். The love of Jesus is revealing. இயேசுவினுடைய அன்பு வெளிப்படும். Jesus was saying, இயேசு சொல்லுகிறார், because I live, you will live also. நான் இருப்பதனால், பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். I am living. நான் பிழைக்கிறேன். Jesus saying, I am living. இயேசு சொல்லுகிறார், நான் பிழைக்கிறேன். நான் பிழைக்கிறபடியினால், நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் வியாதியின் மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும், ஆக்சிடென்ட் மத்தியிலும், விபத்துகளின் மத்தியிலும், பிரச்சனை போராட்டங்கள மத்தியிலும்,
போராட்டத்திலும், பிரச்சனை போராட்டங்கள் மத்தியிலும், தாழ்விலும், எல்லா நிலைமையிலும் ஹalleluya பிழைப்பீர்கள். Hallelujah. This is the promise. இதுதான் வாக்குத்தத்தம். This is the promise. இதுதான் வாக்குத்தத்தம். As long as I live, நான் பிழைக்கிற வரை, there is no death in my life. என்னுடைய வாழ்வில மரணம் ஒன்று கிடையாது. Because I am the creator. ஏனா நான் தான் சிருஷ்டித்தவர். நானே சகலதும். நானே சகலத்தையும் I am having the authority. எனக்கு அதிகாரம் இருக்கிறது. Hallelujah. So after that Jesus was saying, அதற்கு பிறகு இயேசு in verse 21, 21வது வசனத்தில் he was saying that myself and my Lord, we will disclose myself to you. He was saying that என்னை கற்பனைகளை பெற்றுக்கொண்டு என்னிடத்து அன்பாயிருக்கிறவர் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறார்கள். அப்புறம் அவங்க சொல்லுகிற வார்த்தை, நானும் அவனை அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஹalleluya. என்ன பண்ணிடும் கர்த்தர்? நானும் என்னை அவங்களுக்கு வெளிப்படுத்தும். அவனுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அன்பாயிருக்கிறவர்களுக்கு நான் என்னை வெளிப்படுத்தும். ஹalleluya. ഇതിൽ പര സന്തോഷം എന്നാ വേണം? നമ്മുടെ വാഴ്കയിൽ കർത്തർ നമ്മെ വെളിപ്പെടുത്തി കൊടുക്കും. He is revealing himself in our life. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தம்மை வெளிப்படுத்துகிறார். Hallelujah. So the first verse that I said today, Psalm 9, முதலாவது வசனம் சங்கீதம் 9 10ஆம் வசனத்தில், 10வது வசனத்தில், and those who know your name will put their trust in you. உம் நாமத்தை அறிந்தவர்கள், for you O Lord have not forsaken those who seek you. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்றால், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்கள் நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பவர்கள். இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஹalleluya. கைவிட மாட்டேன். He won't forsake us. அவர் நம்மை கைவிட மாட்டார். Because we have authority. ஏனென்றால் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. We won't forsake because we are his children. நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் நம்மை கைவிட மாட்டார். பழைய ஏற்பாட்டில் அதிகாரம் கொடுத்தது physical realm. பழைய ஏற்பாட்டில் இந்த பூமிக்குரிய மண்டலத்தில் அவர் அதிகாரத்தை கொடுத்தார். In New Testament he gave authority over the spiritual realm. அவர் புதிய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய மண்டலத்தில் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த ரெண்டு அதிகாரம் both authorities are here in our hands. இரண்டு அதிகாரம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. രണ്ട് அதிகாரங்கள் நம்முடைய கரங்களில் இருக்கிறதினாலும், ரெண்டு அதிகாரங்கள் நம்முடைய கரங்களில் இருக்கிறதனால், we have Jesus spirit in our hearts. நம்முடைய இருதயங்களில் குமாரனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. ஹalleluya. அந்த ஆவி நம்முடைய இருதயங்கள் இருக்கிறதினாலும், அந்த ஆவி நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதனாலும், he won't forsake us. அவர் நம்மை கைவிடுவதில்லை. சந்தோஷத்தோடு ஆண்டவர் சந்நிதியில் ஒப்பு கொடுத்த கரங்களை தட்டி நன்றி செலுத்த. ஹalleluya. We won't be forsaken. நான் கைவிடப்படுவதில்லை. கண்ணுகள் மூடலாம். பரிசுத்த பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நான் கேட்ட நல்ல வசனத்திற்காக நன்றி. இந்த காலவேளைகளோ பேசிய உம வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, நாங்கள் கைவிட மாட்டோம். நாங்கள் உங்களுடைய பிள்ளை. ஏசப்பா, உம்ம ஆவி எங்களுடைய இருதயங்களில் இருக்கிறதினால் நன்றி அப்பா. கர்த்தாவே, எங்களோட வாழ்க்கை கொடுத்தா எல்லா அதிகாரங்களுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியே, உம்ம பிரசன்னம் எங்களோட மத்தியே எங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதற்காக நன்றி. Thank you Lord for thy spirit. Thank you for this authority that is given to us. கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் ஆவியில் பலப்படட்டும். கர்த்தாவே, பிரச்சனைகள் மத்திய சோர்ந்து போகாத வேண்டாம். ஒவ்வொரு நாளும் பலப்பட்டு இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கூடியிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தாவே, இந்த நாடுகளில் அதிகாரத்தை பயப்படுத்த மக்களாக இருக்க வேண்டும். கர்த்தாவே, சுதந்திரிக்க வேண்டும் அப்பா. ஹalleluya. வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சுதந்திரங்கள் அது ஒவ்வொரு நாள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டு முன்னேறும்படியாக உதவி செய். அது வேலை பண்ணுகிற இடத்தில் ஆனாலும், கர்த்தாவே, எங்க போனாலும், வீடு இருக்கிற இடத்தில் ஆனாலும், ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்கள் ஆண்டவரே, அதுக்குள்ள ஆசீர்வாதங்கள் தேவகள் மேல் ஆண்டவரே அந்த தூகம் அறுக்கப்படட்டும். நாங்க ஜெபிக்கிறேன்.
கர்த்தாவே மக்களை பலப்படுத்த அப்பா, பலப்படுத்த. பரிசுத்த ஆவி இருக்குது, அது எங்களுடைய பலம், எங்களுடைய வல்லமை. கர்த்தருடைய ஆவி எங்களில் இருக்கிறதுனால, எங்களுடைய இருதயங்களில் இருக்கிறதுனால ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வல்லமை உண்டு, ஒரு பலம் உண்டு, ஒரு பாதுகாப்பு உண்டு. இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களோட பாதுகாப்பு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அது எங்களுடைய பலம், அது எங்களுடைய பலம். எங்களுக்கு சோர்வு இல்லை, எங்களுக்கு சோர்வு இல்லை. இந்த நாளுகளில் எங்களுக்கு அது இல்லை, எங்களுக்கு வேண்டாம். பரிசுத்த ஆவி இருக்கிறதுனால நாங்க பலப்பட்டே இருக்கும். நன்றி கர்த்தாவே, நன்றி. ஜெபம் கேட்டதற்காக நன்றி. இயேசு கர்த்தரின் நாமத்தில் ஜெபிக்கிறீங்க நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை